ஸோ இப்போ டாக்ஸுக்கு வந்து கருத்தடை அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். மாநகராட்சிகள், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்கிற பணியை வந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் 100% ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அது சாத்தியமில்லை. ஏன்னா ஒரு பணியாளர்களும் நம்மளை போல தான். இப்போ நம்ம வெளியில போய் ஒரு நாய் விடாம பிடிச்சிட்டு வா அப்படின்னா நம்மளால அது முடியாது, அது சாத்தியமில்லை. ஆனால் எங்கெல்லாம் நாய்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். பொதுமக்களின் பங்களிப்பு, அரசாங்கத்துடைய அனைத்து நலத்திட்டங்களிலுமே பொதுமக்களின் பங்களிப்பு இருக்கணும், வாலண்டியரிங் இருக்கணும். இப்போ இந்த நாய் வாகனம் வரும் பொழுது நோபடி கேர்ஸ். ஏதோ கார்பரேஷன் வருது, நாய் பிடிச்சிட்டு போறாங்க. எத்தனை பேர் போய் இந்த நாயை பிடிச்சு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை எங்க கொண்டு போவீங்க? கருத்தடைனா அது எங்க யார் பண்ணுவாங்க? எப்படி ஒரு நாலேஜ் அட்லீஸ்ட் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு எத்தனை பேர் போய் கேட்பாங்க? நமக்கு என்ன தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க நாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா வேற இடத்துல இருந்து நாய்கள் வந்து செட்டில் ஆகும். இங்கிருந்து 5 நாயை கிளியர் பண்ணிட்டு இந்த ரோடு வந்து நமக்கு நாய் இல்லாம வந்துருச்சு அப்படின்னு அந்த ரெசிடென்ட்ஸ் நினைச்சாங்கன்னா அடுத்த தெருவில் இருக்கிற 5 நாய் 5 குட்டி போடும். அது அப்படியே சர்க்குலேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ ஒரு தெருவில் 4 நாய் இருக்கு, அந்த 4 நாய்க்கு கருத்தடை செஞ்சு அதை அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய டெரிட்டரியை பாதுகாக்கும், வேற புது நாயை வந்து செட்டில் ஆக விடாது. ஸோ 4 நாய் 4 நாயா இருக்கும். இது மாதிரி ஏரியாக்கு ஏரியா அந்த மாதிரி நம்ம வந்து வாலண்டியரிங் பண்ணி இறங்கி பண்ணோம் அப்படின்னா ஒரு தொகைகளை வந்து கணிசமாக நம்ம வந்து குறைக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஆர்வலர்கள். உங்கள் பகுதியில் ஒருவர் வந்து ஒரு 20 நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஏன்னா அந்த நாய்க கிட்ட பழகக்கூடியவர்கள் அவர்கள் தான். எத்தனை நாய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க? கருத்தடை பண்ணி இருக்கிறீங்களா? உங்களுக்கு நாங்கள் எப்படி உதவ முடியும்? உங்களுக்கு நாங்கள் எப்படி கை கொடுக்க முடியும்? ஒரு 2 நாய்க்கு கருத்தடை பண்றதுக்கு அப்படின்னு அந்த ஆர்வலர்கள் தான் உங்களுக்கு. ஆர்வலர்கள் பிரச்சனை கிடையாது, ஆர்வலர்கள் தீர்வு. நம்ம லிட்டரலாக எவ்வளவோ பேசுகிறோம். ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்கியூ பண்ணுறது. இப்போ ஒரு தடவை ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஒரு டாக்டர் எடுத்துட்டு போகிறோம்னா 500, 1000, 1500, 2000 வருது. இதுக்கு என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆம்புலன்ஸ் வேணும். மினிமம் நமக்கு வேணும் ஆம்புலன்ஸ். 108 இருக்க மாதிரி டாக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அவங்க. இது மாதிரி வேற என்ன பிரச்சனை இருக்கு? இந்த அரசு மருத்துவமனைகள் டாக்ஸ் நலனுக்காக 24/7 செயல்படணும் சார். சார் அப்புறமா இன்னொரு விஷயம், விலங்கு நல ஆர்வலர்கள் தனியாக நம்மளை ஒதுக்குறது வந்து இவர் நாய் பிரியர்கள், விலங்கு நல ஆர்வலர்கள், உயிரினர்கள் இந்த மாதிரி வந்து ஒதுக்குறது வந்து நாங்கள் விரும்பல சார். ஏன்னா ஒரு மனிதனுடைய கடமை சார். அங்கே இருக்கக்கூடிய ஜீவர்களை பாதுகாக்கிறது ஒரு மனிதனுடைய கடமை. இதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸாக இருக்காங்க.